தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஆர் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஆர் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். எல்டிஆர் அப்படின்னா என்னன்னா லைட் டிஃபெண்டன்ட் ரெசிஸ்டர். ஓகே, எல்டிஆர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரீட் லைட் அப்ளிகேஷன். இப்போ ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் 6 o'clock மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடணும். அதே மாதிரி மார்னிங் வந்து வெயில் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடணும். வெயில் இல்லாத வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும், லைட் வந்து ஆன்லேயே இருக்கணும். இப்போ நான் அது ஒரு ஆர்டிசி மாடல் வச்சு பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், கரெக்டாக வந்து மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் கரெக்டாக லைட் ஆஃபில் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 6 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் ஆன் ஆயிடும். ஓகே, ஆனால் எல்டிஆர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், அந்த மழை சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும். ஆனால் வெளிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். இது வந்து எல்டிஆர் பேஸ் பண்ணி பண்ணும்போது. ஓகே, ஒரு 2000க்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஸ்ட்ரீட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்டிசி மாடல் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்போ மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும் என்ன ஆகணும், ஆஃபில் இருக்கணும். ஈவினிங் 6 to மார்னிங் 6 வந்து என்ன ஆகணும், ஆனில் இருக்கணும் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த எல்டிஆரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த எல்டிஆர் தான் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து நீங்கள் எப்படி எடுக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணல அப்படின்னா நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த சிமுலேஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கான கோடிங் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா include pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த கான்ஃபிகர் லைன் வந்து நான் அப்புறமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ include pic.h அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், பிக்கான லைப்ரரி எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz. ஓகே, நான் 4 MHz யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டம்மி வேரியபிள்ஸ் வந்து நான் ABCDEF நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எதுக்காக அப்படின்னா நான் வந்து அனலாக் வேல்யூ வந்து ரீட் பண்ணணும்ல, அதுக்காக தான். அடுத்து டிஃபைன் RS = RD0 அப்படிங்கிறவன என்ன பண்ணுறேன், எல்சிடிக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்சிடிக்கான கோடிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபுல் வீடியோ வந்து வாட்ச் பண்ணி. ஏன்னா இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா டைமிங் தான் லென்த்தாக அதிகமாகும். அதனால் என்ன பண்ணுறேன், கோடிங்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கங்க. அடுத்து எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன். எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேரக்டரும் நான் சென்ட் பண்ணல அப்படின்னா நான் டேட்டா ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணேன். அடுத்து எல்சிடி நீட்டு 8 bit or 4 bit நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஸ்ட்ரிங்காக டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காக எல்சிடி டிஸ்பிளே. அடுத்து வாய்டு மெயினில் என்ன பண்ணுங்க, ADCON 0 = 0x40. அப்போ 0x40 என்ன பண்ணுங்க, நான் அனலாக் கம்பேரில் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். 8E அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு 80 A0 பின்னை மட்டும் அனலாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து DRISD = 0x00. எல்சிடிக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து 10 milliseconds வெயிட் பண்ணிட்டு எல்சிடி நீட் பண்ணிட்டு ஒரு 10 milliseconds வெயிட் பண்ணிட்டு LDR சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A. ஓகே, இதை வந்து நான் எதுக்காக ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பிக்கு மைக்ரோகண்ட்ரோலரில் LDR சென்சார் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அதை வந்து ஷிஃப்டிங் பண்ணுறதுக்காக நான் மாதிரி ஒரே லென்த்தாக எழுதிருக்கேன். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கான கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0x18. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு 1 seconds வெயிட் பண்ணிட்டு எல்லா டேட்டாவும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 seconds வெயிட் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ண எல்சிடியை கிளியர் பண்ணிடு. எல்சிடியை கிளியர் பண்ணிட்டு ஏடிசி கோடு வந்து நான் எனக்கு ஏடிசி கோடுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணும், வேல்யூஸ் ஃபில் பண்ணணும். அப்போ LDR வேல்யூ நான் ஃபில் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேனல் செலக்ட் 2 = 0, சேனல் செலக்ட் 1 = 0, சேனல் செலக்ட் 0 = 0 அப்படின்னா என்ன அர்த்தம், நான் A0 பின்னா அனலாக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி ADCON = 1 அப்படின்னா என்ன பண்ணிருக்கீங்க, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேம் இது எல்லாமே என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் ஏடிசி கோடிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஏடிசிக்கான லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தான், லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து நான் வந்து பர்சன்டேஜில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். 10% வந்து இப்போ வந்து சன்லைட் இருக்குது, எல்டிஆரோட வேல்யூ வந்து 10%, 20%. அதே மாதிரி என்ன பண்ணுங்க வேல்யூஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஏடிசி வேல்யூ அப்படியே எடுத்து போட்டேன் அப்படின்னா நான் 0 to 1023 வரைக்கும் எனக்கு வேல்யூ ஆகும். அதை என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி 10/10 நான் போட்டிருக்கேன். ஓகே, 1023 நீங்கள் வந்து /10 போட்டிங்கன்னா நாங்கள் 1 or 2 வரும். அப்போ அதுக்காக அந்த வேல்யூ வந்து நான் /10 நான் இங்கே மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 digit வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி டிவைடட் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கேன், LDR வேல்யூ = 0xC0 என்ன பண்ணிங்க LDR வேல்யூ ஈக்குவல்னு போட்டேன். அதை என்ன பண்ணுங்க 80 மாற்றிட்டு LDR வேல்யூ = BDE. இந்த 3 வேல்யூயும் டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பார்த்து நான் ரிப்ளை பண்ணேன். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா கோடிங் வந்து கம்பைல் பண்ணிட்டு எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ இதுக்கான சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா LDR டார்ச் LDR ஒன்று யூஸ் பண்ணிங்க, பிக் மைக்ரோகண்ட்ரோலர் ஒரு LCD. ஓகே, ரியல் டைம் ஹார்ட்வேர்லையும் இதே மாதிரி நீங்கள் கனெக்ஷன் இருக்கணும். ஒரு 10K
ரெசிஸ்டர் போட்டு அதுக்கப்புறம் மேலே எல்டிஆர் சர்க்யூட்டு நடுவில் சென்ட்ரி பின்லேருந்து என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்ச் எல்டிஆர் நீங்கள் டைப் பண்ணலாம். கீவேர்ட்ஸில் போய்ட்டு பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த டூல் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டூல் இருக்கணும் காமெண்ட்ஸ் மோடில். அதுக்கப்புறம் நீங்கள் பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை கிளிக் பண்ணிவிட்டு டார்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, டார்ச்னு டைப் பண்ணாவே என்ன ஆகுது, டார்ச் எல்டிஆர்னு வருது. ஓகே, நான் இங்கே வச்சுக்கிறது தான் இங்கே வருது. இப்போ டார்ச் எல்டிஆர் நான் கிளிக் பண்ண உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது. அப்போ டார்ச் எல்டிஆர் நான் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா LDR சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏடிசி வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ சன்லைட் வந்து ஹெவியாக இருக்கா நார்மலாக இருக்கா, அப்போ சன்லைட் வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருக்கும். சன்லைட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ரெசிஸ்டர் வேல்யூ வந்து ஹையாக இருக்கும். இப்போ என்ன ஆகுது, சன்லைட் ஹெவியாக இருக்குது, அப்போ ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், சன்லைட் வந்து ரொம்ப லோவாகுது, அப்போ என்ன ஆகுது, ரெசிஸ்டர் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஓகே, இது வந்து பர்சன்டேஜ் போடுறதுனால பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சன்லைட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, பர்சன்டேஜ் லோவில் இருந்துச்சு அப்படின்னா அர்த்தம் ரொம்ப சன்லைட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இண்டிவிஜுவலாக கோடிங் கேட்டாலும் ஓகே, இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயே கேட்டாலும் சரி, நான் உங்களுக்கு ரைட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.